வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ வீக்லி அப்டேட்ல என்ன வந்து இருக்குது, அது எப்படி வந்து போது பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ சென்ட் பண்ணிட்டு பேசலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் கம்பெனி உங்களுக்கு பேட் பண்ண இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பற்றி பேசலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடிய மாட்டேங்குது மார்க்கெட்டில். 64,264 ஸோ பிட்காயினோட ப்ரைஸ். ஸோ எவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த தேசோட எவ்வளோ நாளாக பார்க்க முடியும், என்னத்தை நான் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஹாம்ஸ்டர் டோக்கன் வந்து போட்டிருந்தேன். நேற்று வந்து போட்டிருந்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எந்த வீடியோ வந்து போடலாம் அது வந்து டிசைட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து கொடுக்க முடியும். மார்க்கெட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போயிட்டு இந்த சேனலில் போயிட்டு சொல்ல முடியுமா? இல்லை இல்லைங்களா? ஸோ இப்போ கூட அதான் வந்து சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா அதே 4 hour சேனல் போய்கிட்டு இருக்கு. ஸோ 64,000 வந்து சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மேலே இருக்க அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட 65,000 கிட்ட வந்து போகலாம். ஸோ ஸ்லோ மூவ்மெண்ட் மார்க்கெட் வீக்கெண்டில் தான் இப்படி வந்து எப்பவுமே இருக்கும். பட் வீக்கெண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோ வெட்னஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கு. இவ்வளோ நாள் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஓகேங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்ட் காயினில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கறது அப்படியே மேலே வந்து போய்கிட்டு இருக்கான். பிட்காயின் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வேண்டாவே வேணாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் இப்போ தான் வந்து சரியான நாட்டி செத்து போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஆல்ட் காயின்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் பறந்துட்டு இருக்கான். பிட்காயின் பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஆல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்தே போயிட்டு இருக்கு, கலரில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 4 hourல 220 EMA பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. லோவர் ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிரீன் கேண்டலாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓடியும் மாட்டேங்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூமும் பம்ப் ஆக மாட்டேங்குது. ஸோ அதே ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் ஜோன் வந்து பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. 100 EMA அந்த நேற்று கூட சொல்லியிருந்தேன். 100 EMA அந்த பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா அசஸ் சப்போர்ட்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொடுத்துருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக திரும்பி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் வரும்போது ட்ரெண்ட் லைன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆகிட்டு ரீக்ளைம் பண்ண கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 7 நாள் அதாவது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ளோஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த மந்த் எப்படி வந்து க்ளோஸ் ஆக போகுது, ரெட்டா வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை கிரீனா வந்து க்ளோஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியை பார்க்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்லியோட அப்டேட். ஸோ வீக்லியை பார்க்கும்போது ரெட் கேண்டல் இப்போ வந்து தெரிய வருது. ஸோ ரெட் கேண்டல் ஆஃப்டர் பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ ப்ரீவியஸான கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டலாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. அது சப்போர்ட். ஸோ சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணனா கண்டிப்பாக பேரிஷ் என்கல்ஃபிங் பிளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு இந்த கேண்டல் இந்த ப்ரெசென்ட் கேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டல் வந்து சப்போர்ட்டே உடச்சி கேண்டல் நாளைக்கு வந்து வீக்லி க்ளோஸ் வச்சுச்சுன்னா தட் வில் பி ஹைலி டேஞ்சரஸ். பட் அது வந்து ஆகாது. அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 20 EMA அந்த கிரே லைன் விட்டது இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து தான் கொடுத்துட்டு இருக்கு பிட்காயினுக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அது இன்ன வரைக்கும் ஒடிக்கல. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேலே தான் வந்து போகும். ஸோ கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது அப்படிதான் எனக்கு தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுமா இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் என்ன சொல்றது, எத்தீரியமும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு சோனில் தான் இருக்குது. ஸோ $3,450 to $3,500 கிட்ட வந்து சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பற்றி பேசவே பார்த்தீங்கன்னா விருப்பமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 55% ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அது சப்போர்ட்டாக தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 15 minutes சார்ட் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பம்ப் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் நல்லது கிடையாதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி பம்ப் ஆகிட்டு இருக்கான். ஐயோ, ஸோ ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஸ்லைட்லி என்ன சொல்றது கொஞ்சம் புலிஷ்ன்னு சொல்லலாம். பட் சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ப்ஸ் வந்து வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஆல் காயின்ஸ் கேட்சப் பண்ணி சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ நீங்கள் விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த
டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $2.28 trillion கிட்ட இருக்குது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. 2 trillion பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா ஆன் காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் 1.062 trillion கிட்ட இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 1 trillion ஆஸ் சப்போர்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் முன்னாடி ஐபிட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஐபிட் கூட பார்த்தீங்கன்னா சேம் லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணி கீழே தான் போக்கிட்டு இருக்கு. தேர் இஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் அவுட் ஃப்ளோஸ்னு சொல்லலாம் பிட்காயினில், அதாவது பிட்காயின் இடிஎஃப்லன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தட் வில் டைரக்ட்லி இம்பாக்ட் பிட்காயின். அப்புறமா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் ஸ்டில் இட்ஸ் நார்மல், அதாவது நியூட்ரலாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது மேலே 65,000 கிட்ட இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு 24 hours சார்ட்டில் பார்க்கும்போது. அப்புறமா 3 டேஸில் பார்க்கும்போது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் மோஸ்ட் அவ்வளோ நியூஸ் வந்து இருக்காது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சில பேச்சு வந்து போகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் மைனஸ் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் செல் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜெர்மனி கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா சில பிட்காயின்ஸ் வந்து செல் பண்ணாங்க. அதனால கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆயிருக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸில் நிறையா செல்லிங்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து கிரிப்டோ குவாண்டோட எக்ஸ்சேஞ்ச் சிஓ வந்து, அதாவது கிரிப்டோ குவாண்டோட சிஓ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல் டுகெதர் நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த செல் ஆஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயினோட ப்ரைஸை வந்து 64,000 இழுத்துருச்சு. பட் பார்க்கலாம் எப்போ வந்து ரிவர்சல் வந்து நடக்க போகுதுன்ட்டு. ஐ எக்ஸ்பெக்ட் 65 பிரேக் பண்ணிட்டாவே மோஸ்ட்டாக வந்து பிட்காயின் வந்து மேலே போயிடும் அப்படின்னு தான் தோணுது. பட் நாளைக்கு மண்டே, ஸோ அவ்வளோ ஷுவராக இருக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா மண்டே வில் பி செல் ஆஃப் டே இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்டாக ஸ்டாக்ஸ்க்காகட்டும் பிட்காயின்காகட்டும். ஸோ பிட்காயின் வந்து வீக்லி ஸ்வீப் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தோட ஸ்வீப் 63,000 கிட்ட வந்து போச்சு இல்லையா. ஸோ அது வந்து நாளைக்கு வந்து கிராப் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து திரும்பி மேலே தூக்கிட்டு அப்புறமா திரும்பி வந்து 63 போகுதா இல்லை இங்கே அங்கேருந்து மேலே வந்து போகுதா அது பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டியூஸ்டேலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து மூவ் ஆக போகுதுன்ட்டு. ஓகேங்களா. இதான் நம்மளுக்கு என்னோட வீடியோ. ஸோ இந்த வீக்லி அப்டேட் வந்து கொடுக்குறதா இருந்தது. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரும் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி. வணக்கம்.